அருளாளிங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையே தந்து நின்னருளாளிங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையே தந்து முன்னாள் வினையை துறந்து ஆதி மூலமே உனக்குளம் ரட்சியுமென்று சரணம் நம்பினேனே சுநாதா. இது தருணம் உந்தன் கருணை கூர்வேதாம் சரணம் நம்பினேனே சுநாதா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப வேலையில வந்துக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. இன்றைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது அதிகமான ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது, அதிகமான மோச நாசங்கள் நிறைந்திருக்கிறது. எங்க எப்படி கால் வைத்தாலும் கூட பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம், உபத்திரவம் மேல உபத்திரவம், ஆபத்து மேல ஆபத்து. நம்ம என்னதான் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கவனமாய் இருந்தா கூட ஏதோ ஒரு திசையில, ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு பொல்லாப்பு வந்து விடுகிறது. என் வாழ்க்கையில பொல்லாப்பு அதிகமா இருக்குது, என் வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா இருக்குது, என் வாழ்க்கையில ஆபத்துக்கள் அதிகமா இருக்குது. எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செஞ்சாலும் பிரச்சனை 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 என்று சொல்லி நாம என்ன பண்றோம்? கலங்கி போய் இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம், துக்கித்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. அப்போ உபத்திரவம் உலக பிரகாரமாக வரதான் செய்கிறது, ஆபத்து உலக பிரகாரமாக வரதான் செய்யுது, பொல்லாப்புகள் உலக பிரகாரமாக வரதான் செய்யுது. ஆனாலும் கூட எப்பேற்பட்ட ஆபத்துகள், பொல்லாப்புகள், உபத்திரவங்கள் வந்தாலும் கூட நாம சோர்ந்து போக கூடாது, நாம பலவீனப்பட்டு விடக்கூடாது, நாம பயந்து போக கூடாது. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். தமது குமாரனாகிய இயேசு வழியாக அவர் நம்மோடு இருக்கிறார். தூய ஆவி வழியாக அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர், நம்முடைய இயேசு ஆண்டவர் நம்மை எல்லா ஆபத்து, மோச, நாசம், பொல்லாப்புகளுக்கு மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பாக வேதம் சொல்றது. சங்கீதம் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தியாக சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுளுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில நாம நிலைத்திருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம பொல்லாப்பான சூழ்நிலையில, நம்ம ஆபத்தான நேரத்துல அந்த இயேசு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அந்த இயேசு ஆண்டவரத்துல நம்ம விசுவாசம் வைப்போம். அவரை தவிர பாதுகாப்பு எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஜெப தியான வேலையில வந்திருக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லிடுவானமாக, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் தடியினை தேற்றும் என்ற அந்த திடமான நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை வாழுவோம். கடவுள் நம்மை பாதுகாப்பார், கடவுள் நம்மை விடுவிப்பார், கடவுளுடைய பயத்தை நீக்குவார், நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த காணொலி வழியாக நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
அப்படியாக உலக பிரகாரமான எங்களுக்கு எவ்வளவு ஆபத்து, மோசம், நாசம், பொல்லாப்பு வந்தாலும் கூட என் இயேசு எங்களோடு இருக்கிறார், என் இயேசு எங்களை பாதுகாப்பார், என் இயேசு எங்களை விடுவிப்பார் என்ற திடமான நம்பிக்கையில தொடர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவின் வழியாக எங்களை பலப்படுத்துவீராக. முக்கியமாக அநேக பலவீனங்கள், நோவு நொடிகள், அநேக உபத்திரவங்கள் அதிகமாகவே இருக்கிறது சுவாமி. நீங்க தாமே எங்கள் எல்லாரும் அந்த நோயின் பீடியிலிருந்து, உபத்திரவத்தின் பீடியிலிருந்து, பொல்லாப்பின் பிடியிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கும்படியாக, நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு வாழ்வை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நான் கரத்துல ஒப்புவிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் வழிநடத்தலும், நீர் ஆசீர்வதியும், நீர் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை உண்மை செலுத்தலும், ஆசீர்வதியும் வழிநடத்தலும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதத்துடன் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.